தமிழ்நாடு சட்டப்பேரவை தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சென்னையில் மார்ச் 14ஆம் தேதி கூடிய தமிழ்நாடு சட்டப்பேரவை 30ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து கடந்த மாதம் 14ஆம் தேதி மாநில பட்ஜெட்டை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்தார். மார்ச் 17ஆம் தேதி முதல் பட்ஜெட் மீதான விவாதமும், மார்ச் 21ஆம் தேதி முதல் பட்ஜெட் மீதான விவாதத்திற்கு பதிலடி அளிக்கப்படும் என்றும் சபாநாயகர் அறிவித்திருந்தார். இந்நிலையில் ஒரு நாளுக்கு முன்னதாகவே சட்டப்பேரவை தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது. கடைசி நாளான இன்று உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நேரடி பிரதிநிதித்துவம் சட்ட முன்வடிவு, கட்டாய கடன் வசூல் தடுப்பு மசோதா நிறைவேற்றம் செய்யப்பட்டன. கும்பகோணத்தில் கலைஞர் பல்கலைக்கழகம் அமைப்பதற்காக சட்ட மசோதாவும் நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து சட்டப்பேரவையில் கொண்டு வரப்பட்ட 18 மசோதாக்களும் நிறைவேற்றம் செய்யப்பட்டன. கட்டாயப்படுத்தி கடன் வசூலித்தால் சிறை தண்டனை விதிக்கப்படும் மசோதா பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டுள்ளது. தமிழக அரசு நிறைவேற்றியுள்ள இந்த புதிய சட்ட மசோதாவின்படி கடன் வாங்கியவர் மற்றும் அவரது குடும்பத்தினரை கடன் வழங்கிய நிறுவனமோ அல்லது அதன் முகவரோ வலுக்கட்டாய நடவடிக்கைக்கு உட்படுத்தக்கூடாது. கடன் வாங்கியவர்களின் குடும்பத்தினரை மிரட்டுதல், பின்தொடருதல் போன்ற குற்றங்களை செய்தால் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது 5 லட்சம் ரூபாய் அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்தோ விதிக்கப்படும். கடனை வசூலிக்க வெளியாட்களை பயன்படுத்துதல், ஆவணங்களை எடுத்தல் போன்ற குற்றங்களுக்காக 5 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது 5 லட்சம் ரூபாய் அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தாக்கல் செய்த கட்டாய கடன் வசூல் தடுப்பு மசோதா ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. கலைஞர் பல்கலைக்கழகம் சட்ட மசோதா சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. சட்டப்பேரவையில் கடந்த 24ஆம் தேதி நேரமில்லா நேரத்தில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பெயரில் கலைஞர் பல்கலைக்கழகம் உருவாக்க வேண்டுமென அதிமுக, பாஜக தவிர மற்ற அனைத்து கட்சிகளின் சட்டப்பேரவை கட்சி தலைவர்களும் முதலமைச்சரிடம் வேண்டுகோள் விடுத்தனர். இதையடுத்து கும்பகோணம் மாவட்டத்தில் கலைஞர் பெயரில் பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்தார். இந்த அறிவிப்புக்கு செயல் வடிவம் தரும் வகையில் நேற்று சட்டப்பேரவையில் கலைஞர் பல்கலைக்கழகத்தை உருவாக்குவதற்கான சட்ட மசோதாவை உயர்கல்வி அமைச்சர் கோவி செழியன் தாக்கல் செய்தார். இது தொடர்பாக சட்ட முன்வடிவு சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. இந்த பல்கலைக்கழகத்தால் தஞ்சை, அரியலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்கள் பயன்பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக வெற்றிக் கழக கட்சி கொடியில் இடம்பெற்றிருக்கும் யானை சின்னத்தை பயன்படுத்த தடை கோரிய வழக்கை ஜூன் 4ஆம் தேதிக்கு சென்னை உரிமையியல் நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு பொதுச் செயலாளர் பெரியார் அன்பன் என்ற இளங்கோவன் தாக்கல் செய்த மனுவில் தங்கள் கட்சியின் சின்னம் யானை என குறிப்பிட்டிருந்தார். தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியின் சின்னத்தை யாரும் பயன்படுத்த முடியாது என்றும், தமிழக வெற்றிக் கழக கட்சி கொடியில் இருந்து யானை சின்னத்தை பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். வழக்கை முன்னதாக விசாரித்த நீதிமன்றம் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய், பொதுச் செயலாளர் என் ஆனந்த் உள்ளிட்டோர் பதிலளிக்க உத்தரவிட்டது. இவ்வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதி இன்று விடுமுறை என்பதால் பொறுப்பு நீதிபதி வழக்கை ஜூன் 4ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். இடி அமீன் ஆட்சியை நடத்திவிட்டு இம்சை அரசன் போல் எடப்பாடி பழனிசாமி உளறி கொட்டுவதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி இடிந்துரைத்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்திருக்கும் அறிக்கையில், அடிமை அதிமுகவின் அவல ஆட்சியை பற்றி முதலமைச்சர் சொன்ன உண்மைகளுக்கு பதில் சொல்ல திராணி இல்லாமல் பழனிசாமி வழக்கம் போலவே திமுகவை வசப்பாட கிளம்பியிருப்பதாக விமர்சனம் செய்திருக்கிறார். கரப்ஷன் ஆட்சியை நடத்திய பழனிசாமி பாஜக கூட்டணியில் சேர்ந்த போதே அதிமுகவின் வேர்ஷன் முடிந்துவிட்டது. பாஜக கூட்டணிக்கு பழனிசாமி பம்மியதற்கு மகன் மிதுனே சாட்சி என்றும் கூறியுள்ளார். தமிழ்நாட்டை ஆதிக்கம் செய்ய நினைக்கும் பாஜகவுக்கும் அதன் அடிமை அதிமுகவுக்கும் தமிழ்நாட்டு மக்கள் 2020 கெட் அவுட் சொல்லப்போவது உறுதி. இப்போது இருக்கிற 66 அதிமுக எம்எல்ஏக்கள் எண்ணிக்கையில் 2026 6 கூட கிடைக்காது என்றும், அரசியலின் கரும்புள்ளி எடப்பாடி இனி எந்த காலத்திலும் தமிழ்நாட்டில் ஆட்சியை மட்டுமல்ல
தமிழ்நாட்டு மக்களின் மனங்களையும் பிடிக்கவே முடியாது என்றும் அவர் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். மதுரையில் அனுமதியின்றி பள்ளிகளில் கோடைக்கால பயிற்சி வகுப்புகளை நடத்தக்கூடாது என மாவட்ட ஆட்சியர் சங்கீதா உத்தரவிட்டிருக்கிறார். மதுரை KK நகரில் உள்ள தனியார் மழலையர் பள்ளியின் தண்ணீர் தொட்டியில் விழுந்து 3 வயது குழந்தை உயிரிழந்தது. இதையடுத்து மழலையர் பள்ளிக்கு சீல் வைக்கப்பட்டது. இந்நிலையில் மதுரை மாவட்டத்தில் அனுமதியின்றி கோடைக்கால பயிற்சி வகுப்புகள் நடத்தவும் தடை விதிக்கப்பட்டது. இதுகுறித்து வெளியிடப்பட்டிருக்கும் அறிக்கையில் மதுரையில் இருக்கும் பள்ளிகளில் பள்ளிக்கல்வித்துறை அனுமதியின்றி எவ்வித கோடைக்கால பயிற்சி வகுப்புகளும் நடத்தப்படக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா வாகனங்களுக்கான ஆயுட்காலம் 8 ஆண்டுகள் என தமிழ்நாடு அரசு நிர்ணயித்திருக்கும் முடிவில் தலையிட முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. சுற்றுலா வாகனங்களுக்கான அகில இந்திய உரிமத்தை நீட்டிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. மத்திய மோட்டார் வாகன விதிப்படி சுற்றுலா வாகனம் உரிமத்தை 12 ஆண்டுகள் வரை பயன்படுத்தலாம். டீசல் வாகனமாக இருந்தால் 10 ஆண்டுகள் வரை பயன்படுத்தலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா வாகனத்தை 8 ஆண்டுகள் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என மத்திய அரசு விதிகளில் தெரிவிக்கவில்லை என்பதால் தங்களின் உரிமத்தை நீட்டிக்க உத்தரவிட வேண்டும் என்று மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சத்யநாராயண பிரசாத் மாநில அரசு நிர்ணயித்திருக்கும் முடிவில் தலையிட முடியாது என்று கூறி வழக்கை தள்ளுபடி செய்தார். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் தொடர்ந்த வழக்கில் பெப்சி பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. தமிழ்நாடு திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம் என்ற பெயரில் பெப்சிக்கு எதிராக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் புதிய சங்கத்தை தொடங்கினர். புதிய சங்கத்தை உருவாக்கி இருப்பதால் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கக்கூடாது என பெப்சி கடிதம் அனுப்பியிருந்தது. இதனால் படப்பிடிப்பு மற்றும் பட தயாரிப்பு பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தது. பெப்சியின் நடவடிக்கையால் திரைப்பட தயாரிப்பு பணிகள் ஏப்ரல் 8ஆம் தேதி முதல் முடங்கிவிட்டதாக தயாரிப்பாளர்கள் சங்கம் மனுவில் குற்றம் சாட்டியிருந்தது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி குமரேஷ் பாபு மே மாதம் 7ஆம் தேதிக்குள் பதில் வழங்கும்படி பெப்சி உள்ளிட்ட அனைத்து சங்கங்களுக்கும் உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தார். பத்மபூஷன் விருது பெற்று சென்னை திரும்பிய நடிகர் அஜித்குமாருக்கு ரசிகர்கள் அதீத உற்சாக வரவேற்பு அளித்தனர். கலைத்துறையில் சிறந்து விளங்கியமைக்காக நடிகர் அஜித்குமாருக்கு மத்திய அரசு பத்மபூஷன் விருது அறிவித்தது. நேற்று டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இந்த விருதை வழங்கினார். அதைத் தொடர்ந்து சென்னை திரும்பிய அஜித்குமாருக்கு ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு வழங்கினர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைவருக்கும் நன்றி, மீண்டும் நேரில் சந்திப்போம் என்று கூறினார். நேர்ல சந்திப்போம். சார் எப்படி இருக்கு சார்? எப்படி இருக்கு சார்? எப்படி இருக்கு? எல்லாருக்கும் நன்றி சொல்றேன். Thank you. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அஜித்குமாரின் மனைவி ஷாலினி, குடியரசுத் தலைவர் மாளிகையில் விருது வாங்கியதை பார்க்கும் போது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்ததாக தெரிவித்தார். விருது வாங்கியது மிகவும் பெருமையாக இருந்தது என்றும் அனைவருக்கும் நன்றி என்றும் அவர் தெரிவித்துக் கொண்டார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப பெருமையா இருக்கு. தேங்க்யூ வெரி மச். தனது சர்ச்சைக்குரிய நடவடிக்கைக்கு மன்னிப்பு கோருவதாக யூடியூபர் இர்ஃபான் தெரிவித்திருக்கிறார். குழந்தை பிறப்பு பாலினம் தொடர்பான வீடியோவால் பிரச்சனை சிக்கிய இர்ஃபான் மீண்டும் ரம்ஜான் தின கொண்டாட்டம் தொடர்பான வீடியோவை வெளியிட்டார். அதன்படி தனது மனைவியுடன் சொகுசு காரில் சென்ற இர்ஃபான் ஏழைகளுக்கு பரிசுகள் கொடுப்பதாக கூறி அவர்களை அவமதித்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. காரில் இருந்தவாறே ஒருமையில் பேசி அவமரியாதையுடன் நடத்தியதாக பிரபலங்கள் உள்ளிட்ட பல தரப்பினரும் தங்களின் புகார்களை முன்வைத்தனர்.
இதற்கிடையில் வீடியோ வைரலாகி 1 மாதத்திற்கு பின் மன்னிப்பு கோரி புதிய வீடியோவை இர்ஃபான் வெளியிட்டார். மன அழுத்தம் காரணமாக சில நாட்கள் அமைதியாக இருந்ததாகவும் தன்னை பற்றி அவதூறாக பேசுவதை காண்பது வருத்தமளிப்பதாகவும் கூறினார். தனக்கு நெருக்கமானவர்களே தனக்கு ஆதரவாக இல்லை என்றும் கூறி இர்ஃபான் மன்னிப்பு கேட்டது குறிப்பிடத்தக்கது. குன்றத்தூர் அருகே தாயை படுகொலை செய்த வழக்கில் தூக்கு தண்டனை குற்றவாளி தஷ்வந்தை செங்கல்பட்டு மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் விடுவித்து தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. கடந்த 2017ஆம் ஆண்டு சென்னையைச் சேர்ந்த 6 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு எரித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் 24 வயது இளைஞர் தஷ்வந்த் என்பவர் கைது செய்யப்பட்டார். தொடர்ந்து குண்டர் சட்டத்தை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்றம் அவரை ஜாமீனில் விடுவிக்கவே போதை பழக்கத்திற்காக தாயை கொலை செய்து 25 சவரன் நகைகளை பறித்து தப்பி ஓடினார். இதைத் தொடர்ந்து மும்பையில் தலைமறைவாக இருந்த தஷ்வந்தை தனிப்படை காவல்துறையினர் கைது செய்தனர். தொடர்ந்து சிறுமி கொலை வழக்கில் விசாரணை நீதிமன்றம் வழங்கிய தூக்கு தண்டனையை உச்சநீதிமன்றம் உறுதி செய்தது. இந்நிலையில் தாயை படுகொலை செய்ததாக தஷ்வந்த் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் தந்தை சேகர் பிறர் சாட்சியாக மாறினார். இதனால் தாய் கொலை வழக்கிலிருந்து தஷ்வந்த் தற்போது விடுவிக்கப்பட்டுள்ளார். வேலூர் மாவட்டம் அரியூர் அருகே விசிக பிரமுகர் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆவாரம்பாளையம் கிராமத்தில் வசித்து வந்த விசிக பிரமுகரான சரத்குமார் அரியூர் பகுதியில் உள்ள டாஸ்மாகில் மது அருந்தச் சென்றார். இரவு நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பாததால் சந்தேகமடைந்த அவரது உறவினர்கள் சரத்குமாரை தேடிச் சென்றனர். அப்போது டாஸ்மாக் அருகில் உயிருக்கு போராடிய நிலையில் அவர் கிடந்தார். இதனைத் தொடர்ந்து அவரை மீட்டு உறவினர்கள் மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் சரத்குமாரை டாஸ்மாகில் தாக்கிய 4 பேர்தான் அவரை படுகொலை செய்ததாக உறவினர்கள் புகார் அளிக்கின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கூவாகம் கூத்தாண்டவர் கோயில் சித்திரை திருவிழா சாகை வார்த்தல் நிகழ்ச்சியுடன் உற்சாகமாக தொடங்கியது. 7 கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் படையல் செய்த கஞ்சி மற்றும் கூழ்குடங்களை மேளதாளங்களுடன் ஊர்வலமாக எடுத்து வந்து அம்மன் கோயிலில் வைத்து படையலிட்டு பக்தியுடன் சுவாமி தரிசனம் செய்தனர். திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சுவாமி திருக்கண் திறத்தல் நிகழ்ச்சி வருகிற மே மாதம் 13ஆம் தேதி இரவு நடைபெறுகிறது. அப்போது தமிழகம் உள்பட பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான திருநங்கைகள் கோயிலுக்கு வருகை தருவார்கள். அன்று அரவான் சுவாமியை தங்கள் கணவராக ஏற்றுக்கொண்டு பூசாரி கையால் தாலி கட்டி கொள்ளும் நிகழ்வும் மறுநாள் அரவான் திருத்தேரோட்டமும் நடைபெறுகிறது. இறுதி நிகழ்ச்சியான தர்மர் பட்டாபிஷேகம் 16ஆம் தேதி நடைபெற்று அன்றுடன் 18 நாள் திருவிழா நிறைவு பெறுகிறது. கோயில் விழாவை முன்னிட்டு விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி உள்பட 3 மாவட்ட காவல்துறையினர் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட இருக்கின்றனர். தருமபுரி மாவட்டம் தொப்பூர் அருகே ஆட்டை திருடிச் சென்ற 2வரை மடக்கி பிடித்து பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்தனர். சந்தனநூரான் கோட்டாயைச் சேர்ந்த ஆறுமுக வெங்கடாச்சலம் என்பவரின் ஆட்டை மர்ம நபர்கள் 2 திருடிவிட்டு 2 சக்கர வாகனத்தில் சென்றனர். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகளை வைத்து 2வரையும் துரத்திச் சென்ற கிராம மக்கள் அவர்களை மடக்கி பிடித்து தர்ம அடி கொடுத்தனர். விசாரணையில் அவர்கள் தொப்பூர் ரயில் நிலையம் அருகே வசிக்கும் அருள் சிதம்பரம் என்பது தெரியவந்தது. இதையடுத்து அவர்களை போலீசில் ஒப்படைத்த நிலையில் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் பகுதியில் நிலத்தடி நீரை எடுத்து விநியோகம் செய்ய தனியார் மினரல் வாட்டர் நிறுவனங்களுக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. அரசிடம் அனுமதி பெறாமல் நிலத்தடி நீரை எடுத்து வணிக ரீதியாக விற்பனை செய்யும் தனியார் நிறுவனங்களுக்கு தடை விதிப்பதோடு அவர்கள் மீது குற்றவியல் மற்றும் உரிமையியல் வழக்குகளை பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிடக் கோரிய வழக்குகள் நீதிபதிகள் நிஷா பானு, ஸ்ரீமதி ஆகியோர் கொண்ட அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது நிலத்தடி நீரை எடுத்து விநியோகம் செய்ய தனியார் மினரல் வாட்டர் கம்பெனிகளுக்கு இடைக்கால தடை விதித்தும் வழக்கு தொடர்பாக திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டும் வழக்கை ஒத்திவைத்தனர்.
புதுக்கோட்டையில் உணவு விடுதி மற்றும் சாலையோர உணவகங்களில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட மயோனைஸ் பயன்படுத்தப்படுவது கண்டுபிடிக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டது. உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும் மயோனைஸை பயன்படுத்த ஓராண்டுக்கு தடை விதிக்கப்பட்டது. கடந்த சில நாட்களுக்கு முன் தமிழக அரசு இதற்கான அறிவிப்பை வெளியிட்டது. இந்நிலையில் புதுக்கோட்டை உணவு பாதுகாப்புத்துறை நியமன அதிகாரி மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர்கள் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் இருக்கும் உணவு விடுதிகள் மற்றும் சாலையோரங்களில் நடத்தப்படும் உணவு கடைகளில் அதிரடியாக சோதனை நடத்தினர். இதில் 90% கடைகளில் அரசால் தடை செய்யப்பட்ட மயோனைஸ் பயன்படுத்தப்படுவது கண்டுபிடிக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டு அங்கேயே அழிக்கப்பட்டது. தொடர்ந்து கடைகளுக்கு நோட்டீஸ் அளித்த அதிகாரிகள் கடைகளுக்கு அபராதமும் விதித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் போகலூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் திடீர் சோதனை நடத்திய லஞ்ச ஒழிப்புத் துறையினர் கணக்கில் வராத 2,56,000 ரூபாயை பறிமுதல் செய்தனர். போகலூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஒப்பந்ததாரர்களிடமிருந்து லஞ்சம் வசூலிப்பதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் ராமநாதபுரம் லஞ்ச ஒழிப்பு போலீசார் திடீர் சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையில் கணக்கில் வராத 2,56,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. புதுவையில் வசித்து வரும் பாகிஸ்தானைச் சேர்ந்த பெண் தனது கணவர் மற்றும் குழந்தைகளுடன் புதுச்சேரியிலேயே தங்குவதற்கு முதலமைச்சர் ரங்கசாமி உதவி செய்ய கோரிக்கை விடுத்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பஹல்காமில் நடைபெற்ற தாக்குதலின் எதிரொலியாக பாகிஸ்தானைச் சேர்ந்தவர்கள் இந்தியாவை விட்டு வெளியேற அறிவுறுத்தப்பட்டனர். அதன்படி புதுச்சேரி லாஸ்பேட்டையைச் சேர்ந்த அனீஃப்கானின் மனைவியும் பாகிஸ்தானைச் சேர்ந்தவருமான பவுசியா பானு என்பவரை திரும்பிச் செல்ல புதுச்சேரி வெளிநாட்டு பதிவு அலுவலக அதிகாரி அறிவுறுத்திய நிலையில் பவுசியா பானு மறுத்திருப்பதால் அவர் மீது லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் தனக்கு உதவுமாறு புதுவை முதலமைச்சருக்கு பவுசியா கோரிக்கை விடுத்துள்ளார்.